பத்திரிகையாளர்கள் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் தரமான பத்திரிகையாளர் என்று பெயர் வாங்கியிருக்கிறார் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா அவருக்கு நேர் எதிர்க்கருத்தில் இருக்கக்கூடிய திமுக அவரை சிறப்பு விருந்தினராக அழைத்து தனது மேடையில் ஏற்றி பேச வைத்தது. பாண்டே வீட்டில் ஒரு துக்கம் நடந்தப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நேரடியாக போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தார். அந்த அளவுக்கு மாற்று கருத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கியிருக்கக்கூடியவர் பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். இந்த அளவுக்கு நல்ல பேர் திமுக ஆதரவு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய குணசேகரன், அண்டா செந்தில், நக்கீரன் கோபாலத்தில் இருக்குமானா இருக்காது. ஏன்னா அவர்களெல்லாம் தரமட்ட சொம்புகளாகி தங்களுடைய பேரை கெடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாண்டியவை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருவரை ஆதரிப்பாரைய ஒழிய சொம்பு தூக்க மாட்டார், ஜால்ரா போட மாட்டார். ஒருவரை எதிர்ப்பாரைய ஒழிய அவருக்கு எதிராக வெறுப்புகளையோ அவதூறுகளையோ ஒருபோதும் பரப்ப மாட்டார். அந்த தரமான குணம்தான் அவரை இன்றைக்கு எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக மாற்றியிருக்கிறது. பாஜகவிலிருந்து வந்தால் கூட அவங்கள ரோஸ்ட் போட்டு தான் அனுப்புவார். இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை கொடுத்த ரொம்ப டஃப்பான இன்டர்வியூ அப்படின்னு சொன்னால் பாண்டேவுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான். அவர் முன்னாடி தந்தி டிவியில் வேலை செய்யும் போது டிபேட்லாம் ஆயுத எழுத்து டிபேட்லாம் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் டிபேட்டை தன் கண்ட்ரோல் வச்சுருப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை நிறைந்த பத்திரிகையாளர். ஒரே ஒரு தடவை தான் மிஸ் ஆச்சு. அதே போல் அவருடைய தனி பேட்டிகள் இன்டர்வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே எப்பிக்கு. குறிப்பாக திராவிட கழகத்தினர் வீரமணி எடுத்ததெல்லாம் வேற லெவல். ஏன்னு கேட்டால் கிட்டத்தட்ட 70 வருஷமாக அவங்க சேர்த்து வச்சுருந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை 3/4 மணி நேரத்தில் உடச்சு சல்லியாக நொறுக்கி அவருக்கையிலே கொடுத்துட்டாரு. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா திராவிடர் கழக தலைமையகமாக இருக்கக்கூடிய பெரியார் கடலை வச்சு இந்த சம்பவத்தை பண்ணார். இந்த மாதிரி நிறைய பேட்டிகள் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தரை போட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இந்த கார்னர் பண்ணுறது, அந்த மாதிரியாக அதை தான் ட்ரெண்டிங் ஆகணுங்கிறதுக்காக கேவலமான வேலைகள் எதையுமே செய்ய மாட்டார். அதனால தான் அவருக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பேர் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்மளாம் இப்போ அரசியல் பேசுகிற அப்படின்னா அரசியல் பதிவுகள் போடுற அப்படின்னா நமக்கெல்லாம் அவர் தான் ஒரு ரோல் மாடல் மாதிரி. அது என்னென்னா அவருக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபல் இருந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் எதற்காகவும் யாருக்காகவும் மாறிடக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக இருப்பார். அப்படித்தான் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு கான்செப்ட் என்னென்னா நாடு தான் முக்கியம், மற்றது எல்லாத்துக்கும் அப்புறம் தான் அப்படிங்கிற கான்செப்ட் அவருக்கு எப்பவுமே உண்டு. அதனால தான் யாருக்கும் வளையாமல் இருக்கிறார். எல்லாரும் சொல்கிறாங்க அவர் பாஜகவை அப்படி இப்படி அவருக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னு சொல்லி. உண்மையிலேயே பாஜக நினைத்திருந்தால் அவருக்கு சொம்பாக இருந்திருந்தால் இன்றைக்கி அவர் பெரிய சேட்டலைட் டிவி ஓனராக இருந்திருப்பார். ஆனால் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவருடைய பிரின்சிபலுக்கு மாற்றாக அவர் என்றைக்கும் போகிறதே கிடையாது. அதனால் தனக்கு என்ன வருமோ அது போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கார். இன்னும் நீண்ட காலத்திற்கு அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இதே போன்ற ஒரு நல்ல பெயரோடு நீடோழி வாழ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயார் அவருக்கு அருள் புரிய வேண்டும். அவருக்கு நமது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.